சரி, நான் தான் வெளியே வந்துட்டேனே. அப்போ போங்க, ரெண்டு ரெண்டு பேரா போய் முடிச்சுட்டு வாங்க. இப்படியே கியூலேயே நிற்கிற மாதிரி நின்றீங்கன்னா எவ்வளோ நேரம் தான் இருப்பீங்க அடக்கிட்டு? ம், ரெண்டு ரெண்டு பேராவா? அதை பொருட்காட்சியாக பார்க்க போகிறோம், ரெண்டு ரெண்டு பேரா போய் உட்காரதுக்கு? பண்ணுறதும் பண்ணிட்டு இப்போ நக்கலாக பேச்சு வரேன். இருங்க, உங்களை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். மாமா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்படி பண்ணிட்டீங்க, இங்கே பாருங்க, என்னால் முடியலை. அடைக்க எனக்கு கண்ணில் இருந்து தண்ணியே வருது. சரி சரி, இவர்கிட்ட என்ன பேச்சு? முதல்ல போயிட்டு வருவோம். சரி இருங்க, நான் சின்ன பொண்ணு டக்குன்னு போயிட்டு வந்துடுவேன். 2 நிமிஷம் கொடுங்க. இல்லை இல்லை, எனக்கு வருது. அதுக்கு முன்னே நான் போனால் தான் முடியும் என்னால், இல்லைன்னா முடியாது. அதுக்கப்புறம் இவ விட என்னை விட மாட்டான். 2 பேர் இருங்க, ஒரே நிமிஷத்தில் நான் போயிட்டு வந்துடுறேன். நேற்று நைட்டில் இருந்து அடக்கி வச்சிருக்கேன். இருங்க இருங்க, இப்படி எல்லாரும் ஒரே அடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கா? என்ன 3 பேரும் ஒன்றா போக முடியும்? இருக்கிறது ஒரே ஒரு டாய்லெட்டு, அதில் ஒவ்வொருத்தராக போங்க. சரி, இருக்கிறது நான் தான் பெரியவ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி போங்க, போயிட்டு ஒரு நிமிஷத்துல. என்ன கதவு லாக் ஆகிருக்கு? என்னது, மறுபடியும் முதல்ல இருந்தா? யார் போயிருக்கிறது பேசிகிட்டு இருக்கும்போது? வேற யார், அத்தை தான். நீங்கள் பேசிட்டே இருந்தீங்களா, அப்போவே அவங்க உள்ளே போயிட்டாங்க. என்னது அம்மாவா? ஏன் இப்படி அலறீங்க எல்லாரும் இப்படி? அவங்க போன 1/2 மணி நேரம் ஆக்குவாங்களே. என்னால் முடியலையே. இதுதான், நான் அப்போவே போயிருப்பேன்ல. சும்மா வெட்டியாக பேசி இங்கே பாருங்க. இப்போ என்னால் தாங்க முடியல, என்ன பண்ணுறதோ? இனிமே என்னால் முடியாது. நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் முடிச்சுட்டு வரேன். ஐயோ, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எனக்கு தான் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. பொங்கலுக்கு என்ன, நீங்கள் ஆம்பளை தானே, போங்க அப்படியே காத்தோட்டமாக வெளியே போயிட்டு வாங்க. காத்தோட்டமா? எனக்கு அப்படிலாம் போய் பழக்கம் இல்லையே. அண்ணே, அம்மா வரவே 1/2 மணி நேரம் ஆகும். இங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கிறேன், முடிஞ்சு சோழி. சரி, வெளியே போயிட்டு வரேன். அப்படின்னா அங்கே செம்பு இருக்கும், வெளியே எடுத்துகிட்டு போயிருங்க. அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி, சரியா? என்னது, செம்பு நிறைய தண்ணி எடுத்துகிட்டு போவா? செம்பு நிறைய தண்ணி எப்படி பார்த்தோம்? அதெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா மெருவா வந்து இங்கே கழுவிக்கலாம், போங்க. கடைசி எப்படி சொம்ப கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது? ஆஹா, ஏரியாவில் யாருமே இல்லையே. சோதாரமாக போய் கொத்து வச்சு உட்காந்துருவோம். ஐயோ ஐயோ, சொம்ப பார்த்தா என்னன்னு கேட்பானே, சொம்ப பின்னாடி மறைச்சிருவோம். என்ன தலைவரே, இந்த பக்கம் திடீர்னு நீங்கள் இந்த பக்கம் வரமாட்டீங்களே? அது ஒன்றும் இல்லை, சும்மா காலையில் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு. அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும், நானும் அதுக்கு தான் போகிறேன். சரி சரி, போயிட்டு வாங்க. வாங்க, இல்லை 2 பேரும் ஒன்றா போவோம். இல்லை இல்லை, நீங்கள் போயிட்டுருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். எனக்கு பின்னாடி கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்படிங்கிறீங்களா? சரி, நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், நீங்கள் பின்னாடி உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க. என்ன இது, இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானே. ஒரு தடவை நல்லா பார்த்துருவோம், அதுக்கப்புறம் உட்காந்ததுக்கப்புறம் வந்துடுவானுங்க மறுபடியும். இது தெருவாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து போவானுங்களோ? ஒருவேளை கொஞ்சம் மறைவாக போய் உட்காந்துருவோமா? சரி, சொம்ப எடுத்துகிட்டு கிளம்புவோம். என்னாச்சு? இது யாரு யாரு சொல்லுங்க. நீங்கள் இந்த ஏரியாவா? ஆமாம், சொல்லுங்க. இங்கே மாடசாமின்னு உங்களை யாராவது தெரியுமா? மாடசாமியா? மாடசாமின்னு இப்போல்லாம் பேராக வைக்கிறாங்க. ஆமாம், மாடசாமி அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க அப்பா பேர். அவர் பேர் ஏதோ சாத்தையாவோ சொன்னாங்க. அவங்க தாத்தா பேர் முனுசாமியோ ஏதோன்னு சொன்னாங்க. என்ன எல்லாரும் பேரும் சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் தான் வேணும்? எனக்கு மாடசாமி அப்படின்றவர் தான் பார்க்கணும். வெறும் மாடசாமி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாச்சும் அட்ரஸ் வச்சுருக்கீங்களா? இல்லையே, இந்த தெருவுக்கு போங்க, மாடசாமி அப்படின்னு கேளுங்க. சின்ன குழந்தை கூட வந்து வீட்டை காமிக்கும் அப்படின்னாரு. நானும் 1 மணி நேரமாக தேடுறேன், யாரும் வரல, எந்த குழந்தையும் காணோம். அதான் உங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். அப்படியா? அப்படின்னு அந்த பக்கமாக போய் கேட்டு பாருங்க, யாராவது பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வேணால் தெரியும். சரி, நான் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. நல்லதானாச்சு, கிளம்புங்க. அப்படின்னா அடப்பாவி, எந்த டீட்டெயிலையும் இல்லாமல் வெறும் பேரை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்றான். இவெல்லாம் எந்த ஊரில் இருந்து வர்றான்னு தெரியலையே. வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சே, இனிமே தாங்காது போல் இருக்கே. நல்லா கல என்ன போகுதா?
அப்பா ஷோ ஹோ. அப்பாடா ஒரு வழியாக முடிச்சாச்சு, கழுவிட்டு கிளம்புவோம். ம், என்ன தண்ணி அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு, சரியாக கூட கழுவ முடியல. ஐயோ, இப்போ எப்படா துணியில் படாமல் இங்கேருந்து அவ்வளோ தூரம் நடந்து போகிறது, கையை வேற கழுவ தண்ணி இல்லை. ஐயோ, இப்படியே போனால் நாரி தொலையுமே. ம், எவனும் பார்க்காத மாதிரி ஒரு வழியாக நடந்து போவோம். எடப்பாங்களா, கடைசியாக இப்படி எக்ஸ்மென் மாதிரி நடக்க விட்டீங்களா?